வணக்கம். நான் இன்றைக்கி குச்சேலர் கதை சொல்ல போகிறேன். ஏன்னா நாளைக்கு அக்ஷய திருதி. எல்லாருக்கும் அக்ஷய திருதி வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு ஏழை பிராமணர் இருந்தார். அவர் பேர் குச்சேலர். அவருக்கு 27 குழந்தைங்க இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் அவங்க மனைவி சொன்னாங்க, நீங்கள் ஏன் உங்கள் ஃப்ரெண்டு கிருஷ்ணர் அவர் ஃப்ரெண்டு கூட பிறந்தவங்கள இந்த மாதிரி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அப்போ பள்ளியில் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. நீங்கள் அதை கூட கேட்க வேண்டாம். அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவருக்கு எல்லாமே நம்ம நடக்கிறது எல்லாமே அவர் சொல்லி தெரியும் அவர் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னாராம், நான் வெறும் கையில் போகக்கூடாது. அவன் என் நண்பன். அவன் எனக்கு நிறைய ஹெல்ப்ஸ் பண்ணியிருக்கான். நான் வெறும் கையில் போனால் ரொம்ப தப்பு, அது பெரிய தப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அவனுக்கு பிடித்ததே என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். என்ன அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு குச்சேலர் யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ டக்குன்னு வந்துச்சு. அவனுக்கு கிருஷ்ணருக்கு சின்ன குழந்தையா இருக்கிறப்ப கூட அவள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளை அவங்க மனைவி கொஞ்சம் நெக்ஸ்ட் ஹவுஸ்கிட்ட போயிட்டு கொஞ்சம் டவல் தருவீங்களா அப்படின்னு எடுத்து ஒரு கை நிறைய அவள் வாங்கிட்டு அதை அப்படியே ஒரு பையில் சுற்றி நல்லா முடிச்சு போட்டு கீழே ஒழுகாத அளவுக்கு போட்டு அவனும் எடுத்துகிட்டு போகிறாங்க. குச்சேலர்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கம்பியில் போட்டு ஒரு குச்சியில் போட்டு நல்லா சுற்றிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவரும் நல்லா நடந்துகிட்டே போயிட்டு இருந்தார். அப்போ அரண்மனை வந்துருச்சு. அப்போ அங்கே போயிட்டு அவர் நின்னார். இந்த மாதிரி நின்னார். அங்கே போயிட்டு அரண்மனைகிட்ட 2 காவலாளிகள் விடலை அவர். நீங்கள் எப்படி கிருஷ்ணரோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு. ஆமாம், நான் உண்மையிலே கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட் தான் சொன்னார். அவன் நம்பலை. யாருமே அந்த 2 காவலாளிகளுமே நம்பலை. அப்போ குச்சேலர், நான் கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு. கிழிந்த ஆடைகள் போட்டு வந்திருக்கீங்களே, நீங்கள் எப்படி கிருஷ்ணரோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேலேந்து கிருஷ்ணர் பார்த்துட்டு அந்த அரண்மனை மேலேந்து பார்த்துட்டே சொன்னார், இவன் என் ஃப்ரெண்டு தான், விடுங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டார். உள்ளே விட்டோன்னே நண்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இங்கே வா அப்படின்னு கிருஷ்ணருக்கு அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் அவரோட உட்கார வச்சு பாதம் இருக்குது பார்த்தீங்களா, பாதத்தில் தண்ணீரை எடுத்து அதில் பூ போட்டு அப்படியே அழம்பி நீட்டாக பண்ணி விடுறாரு. அது பண்ணோடனே அதுக்கப்புறம் அவருக்கு கண் கலங்குச்சு குச்சேலருக்கு. அப்படியே அழந்தார். அதுக்கப்புறம் அவர் மனசுக்குள்ளே நினச்சார், நண்பா, நான் உன்கிட்ட எப்படி நான் இதை சொல்ல முடியும் அப்படின்னு, எனக்கு இவ்வளோ பண்ணுறேன், நான் எப்படி இந்த இதை உன்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அழுதுட்டு இருந்தார். அப்போயே கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நண்பர், அவரே கேட்டார், நீ எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு பிடிச்ச அவளை எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு. ஆமாம் நண்பர், நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படியே அந்த முடிச்சு அவுத்து இவனுக்கு கிருஷ்ணர் வந்தார். அப்படியே ஒரு கையை பருக்கு எடுத்து அப்படியே சாப்பிட்டார். இன்னொரு கை பருக்கு எடுத்து அப்படியே சாப்பிட்டார். அப்படியே அதை தீத்துட்டு அதை கவர் அப்படியே தந்துட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு இதான் நான் தர வந்தேன் அப்படின்னு மறைச்சிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு போயிட்டுருக்கிறப்ப பார்த்தா அவர் வீடு எப்படி ஒரு சூப்பரான பங்களாபம் ஆயிடுச்சு. அவங்க மனைவிக்கு அவங்க குழந்தைகளும் நல்ல சூப்பர் ஆடைகள் போட்டிருந்தாங்க. இந்த கதையை நம்ம அக்ஷய திருதியாக நம்ம கொண்டாடுறோம். நன்றி.